Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா recursionனா என்ன, அது எந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், அது வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அதுல நடக்கும்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்த்துடணும். previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. so that நீங்க பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். previous வீடியோல நம்ம ரிகர்ஷன்னா என்னங்கறத நாம வந்துட்டு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நாம ரிகர்ஷனை வந்துட்டு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நாம வந்துட்டு கிரியேட் பண்றது அப்படின்னு நாம வந்து பார்க்கலாம். அதுக்கு நாம இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நம்ம போட போறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஆஃப் a நம்பர். ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் தான் நாம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஆல்மோஸ்ட் நாம இதை வந்துட்டு முன்னாடியே பார்த்த கான்செப்ட் தான். நம்ம பைத்தான் ஃபார் டாட்லர் சீரிஸ்ல முன்னாடியே நாம வந்துட்டு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல நம்ம பார்க்கும்போது நாம வந்துட்டு இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த 5 ஃபேக்டோரியல்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்த்திருந்தோம். 5 ஃபேக்டோரியல் ஜெனரலா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 5ல இருந்துட்டு ரிவர்ஸ்ல 2 வரைக்கும் அந்த நம்பர் வந்து போகணும். 5 4 3 2 1 இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன நம்பர் நமக்கு வந்து வருமோ அதுதான் வந்துட்டு 5 ஃபேக்டோரியலோட ஆன்சர்ங்கிறத நாம வந்து பார்த்தோம். இது வந்து நம்ம பைத்தான் ஃபார் டாட்லர் சீரிஸ்ல எப்படி அச்சீவ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நாம வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிருப்போம். ஒரு நம்பர், அதாவது எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களோ அந்த நம்பர்ல இருந்து -1 -1 பண்ணோம் அப்படின்னா அடுத்த நம்பர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுல இருந்து -1 அப்படின்னா அடுத்த நம்பர் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நாம வந்துட்டு 1 வரைக்கும் நம்ம போயிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடணும். அது வந்துட்டு நாம ஃபார் லூப் வச்சு நம்ம வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே கான்செப்ட நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல, அதாவது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கான கோட் எழுதிட்டேன். கோட் எழுதிட்டு நான் வந்துட்டு ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 120ங்கிற ஆன்சர் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். என் ஃபங்க்ஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட். உள்ள வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கேன். அந்த ஆர்குமெண்ட் வந்துட்டு n. அதுக்கப்புறமேட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது எங்க இருந்து கால் பண்றேன் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபேக்டோரியல்ங்கிற வேரியபிள்ல இருந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றேன். கால் பண்ணும்போது நான் வந்து 5ங்கிற வேல்யூ வந்து தரேன். தரும்போது எங்க போகும் அப்படின்னா அந்த 5ங்கிற வேல்யூ வந்துட்டு மேல நம்ம கிரியேட் பண்ணிருக்க n-க்கு தான் போகும். இப்போ n-ஓட வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்னு நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமே நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு லாஸ்ட்ல ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு ஃபேக்டோரியல்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பிகாஸ் இந்த நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிட்டது இந்த ஃபேக்டோரியல் இருந்து தான் நம்ம வந்து கூப்பிட்டோம் இல்லையா. இந்த ஃபேக்டோரியல் நம்மளுக்கு இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 120ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி எக்ஸிகியூஷன் நடக்குதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா n is equals to 5ங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ ஃபங்க்ஷன்ங்கிறதுனா பிளாக் ஆஃப் கோட். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்க எழுதிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்கும். இந்த பிளாக்குள்ள தான் நம்ம வந்து எழுதிருப்போம். இந்த இடத்துல ஃபேக்ட் அப்படின்னு நாம வந்து சொல்லிருப்போம். இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த எக்ஸாம்பிள்ல நம்மளால இன்னும் ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபேக்ட் 5 அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஃபேக்ட் 5 என்ன பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத போய் பார்க்கும். இந்த இடத்துல ஃபேக்ட்னு கொடுத்திருக்கும். இந்த இடத்துல அக்செப்ட் பண்ற ஒரு பாராமீட்டர் இருக்கிறதுனால 5 எடுத்துட்டு உள்ள போகும். உள்ள வரும்போது என்ன பார்க்கும் அப்படின்னா if n is equals to 0 அப்படின்னு பார்க்கும். n வந்துட்டு equals to 0 கிடையாது, இது வந்து equals to 5. அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிட்டு நம்மளுக்கு அடுத்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும். அடுத்த லைன்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண சொல்றோம். என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றோம் அப்படின்னா n into அதுக்கப்புறமேட்டு ஃபேக்ட் n-1 அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதாவது இதை வந்து நீ ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். 5 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல்னா 5 into 4 into 3 into 2 into 1. இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 5. அதுக்கப்புறமேட்டு இருக்கிற ஸ்டார் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ங்கிறது நம்ம ஃபங்க்ஷனோட பேர். இதுதான் வந்துட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிடுறோம் இல்லையா. அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோ அதை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். யாராவது ஸ்ட்ரைட்டா ஃபங்க்ஷன் வித் ரிகர்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். ஃபேக்ட்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா n-1 சொல்லிருக்கோம். n-1 அப்படின்னா 5. 5 - 1 அப்படின்னா 4 அப்படின்னு இருக்கும்.
சோ இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் நம்ம சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்மளால 5 வரை நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். சோ இந்த இடத்துல நம்ம இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, சோ 5 நம்மளுக்கு 5க்கு அப்புறமேட்டு இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க இருக்கிறது இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அதை மல்டிப்ளை பண்ண முடியும். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்ட் 4னா என்னங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். சோ இப்போ ஃபேக்ட் 4னு சொல்லும்போது திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் கால் நம்மளுக்கு வந்து நடக்கும். எங்க போகுது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் தான் போகுது. பட் என்ன வேல்யூ எடுத்துட்டு போகுது அப்படின்னா 4ங்கிற வேல்யூ எடுத்துட்டு போகுது. சோ இங்க வந்து திரும்ப செட் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கும். சோ திரும்ப உள்ள வரும். சோ n is equals to வந்துட்டு 0. சோ 0 கிடையாது. n வந்து என்னோட வேல்யூ வந்துட்டு இப்போ வந்துட்டு 4. சோ திரும்ப அடுத்த லைன் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கும் அப்படின்னா n into fact of n minus 1 அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அப்ப இந்த இடத்துலயும் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. திரும்ப இந்த இடத்துல இது அதாவது ஸ்டார் அதுக்கப்புறமேட்டு ஃபேக்ட் n minus 1 அப்படின்னா 4 minus 1 வந்துட்டு 3. சோ திரும்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ட் இது திரும்ப நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிருக்கோம். சோ திரும்ப கால் பண்ணும்போது நம்மளுக்கு எங்க போகும் அப்படின்னா திரும்ப அந்த ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். இப்போ கால் பண்ணும்போது நம்ம 3ங்கிற வேல்யூவை சென்ட் பண்றோம். சோ சென்ட் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். சோ என்னோட வேல்யூ 0 கிடையாது. சோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும் n into fact of n minus 1 சொல்றோம். என்னோட வேல்யூ வந்துட்டு 3. சோ 3 வந்துட்டு நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும். fact of 3 minus 1 வந்துட்டு 2. சோ திரும்ப இந்த இடத்துல fact 2 இருக்கிறதுனால திரும்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். சோ அங்க ஸ்பேஸ் இல்ல. சோ அதனால நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன். சோ இந்த இடத்துல திரும்ப ஃபேக்ட்ல நம்மளுக்கு 2ங்கிற நம்பர் வச்சு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்கும். சோ திரும்ப இந்த இடத்துல n is equals to 0 கிடையாது. என்ன பண்ணும் அப்படின்னா n into fact minus 1. சோ என்னோட வேல்யூ வந்து 2. சோ 2 into திரும்ப fact n minus 1. n minus 1 அப்படின்னா 2 minus 1 வந்துட்டு 1. சோ திரும்ப இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் கால் நடக்குது. சோ திரும்ப இன்னொரு வாட்டி அந்த ஃபங்க்ஷனை போய் கூப்பிடும். சோ அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கூப்பிடும்போது நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூவை விட்டு நம்மளுக்கு வந்து கூப்பிடும். சோ திரும்ப இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்கும் அப்படின்னா 1 into அதாவது n into fact n minus 1 அப்படின்னா 0. சோ திரும்ப இந்த இடத்துல நாம ஃபேக்ட நாம வந்துட்டு கூப்பிடுறோம். சோ திரும்ப கூப்பிடும்போது இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபேக்ட்ங்கிறது நம்மளுக்கு வந்து கூப்பிடுது. இப்போ நம்ம பாஸ் பண்ற வேல்யூ வந்துட்டு 0. சோ திரும்ப இந்த இடத்துல அதே செட் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டோட வேல்யூ வந்து 0. இப்போ உள்ள வரும். சோ உள்ள வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா if n is equals to 0 இருந்தா 1 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து கோட் கொடுத்துருக்கோம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் 1 அப்படின்ட்டு இருக்கு. சோ ஃபேக்ட் 0வா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றோம். சோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு 1 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். எதுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டுச்சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வெளியில காமனா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன்ங்கிற ஸ்டேட்மெண்ட் பாக்குதோ இந்த ஃபங்க்ஷனை யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ இப்போ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் சொல்லிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ இந்த ஃபேக்ட் 0 கூப்பிட்டது யாரு இவங்க தானே கூப்பிட்டாங்க. அப்ப இந்த 1 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துரும். சோ இப்போ 1ஐயும் இதோட ஃபேக்ட் 0 சால்வ் பண்ண ஆன்சர் வந்துட்டு 1. 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 தான் வரும். சோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த லைனை தான் நாம வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரிட்டர்ன்ங்கிற லைன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. ரிட்டர்ன் 1 into fact of 0 தானே. அப்போ இந்த ரிட்டர்ன் 1 அதாவது இந்த 1 வந்து நம்மளுக்கு எங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபேக்ட் 1 யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இந்த ஃபேக்ட் 1 யார் கூப்பிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் கூப்பிட்டாங்க. சோ இவங்களுக்கு 1ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்ணும்போது 2 into 1 பண்ணுவாங்க. சோ 2 into 1 பண்ணும்போது நம்மளுக்கு 2ங்கிற ஆன்சர் வரும். சோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் தான். சோ இது எங்க ரிட்டர்ன் போகும் அப்படின்னா இதை யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் போகும். சோ ஃபேக்ட் 2வை யார் கால் பண்ணாங்க இவங்க தான் கால் பண்ணாங்க இல்லையா. சோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். சோ இந்த இடத்துல ஃபேக்ட் 2ஓட வேல்யூ வந்துட்டு 2 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். அதோட வந்துட்டு 3 into 2 வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. 3 into 2 வந்து நம்மளுக்கு வந்து 6ன்னு இருக்கும். சோ இது வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சோ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா யார் வந்து ஃபேக்ட் 3யை கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ ஃபேக்ட் 3யை கூப்பிட்டவங்க வந்துட்டு ஃபேக்ட் 4. சோ ஃபேக்ட் 3ல இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து 6 அப்படின்னு இருக்கும். சோ 6ஓட நம்மளுக்கு வந்து திரும்ப இந்த 4 மல்டிப்ளை பண்ணும். சோ 4 மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 24 அப்படின்ட்டு வரும். சோ திரும்ப இந்த 24 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் படி ரிட்டர்ன் நடக்கும். சோ ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஃபேக்ட் 4 யார் கூப்பிட்டாங்கன்னு போய் பார்க்கும். சோ ஃபேக்ட் 4 கூப்பிட்டவங்க வந்துட்டு இவங்க தான். சோ இவங்க கிட்ட வந்துட்டு 24ங்கிற வேல்யூவை கொடுத்துரும். சோ இவங்களோட 5 வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. சோ 5 மல்டிப்ளை பண்ணும்போது 120 அப்படின்ட்டு வரும். சோ திரும்ப இந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சோ இந்த இடத்துல அதாவது சோ இந்த இடத்துல இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சு இந்த இடத்துல வந்துட்டோம். சோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 120ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. சோ 120க்கு முன்னாடி இந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ இதை எங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எங்க ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்களோ அங்க வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஃபங்க்ஷனை கூப்பிட்டவங்க யாரு இங்க இருக்காங்க ஃபேக்ட் 5ன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துக்கு 120 போயிடும். சோ இந்த 120 வந்து உங்களுக்கு இந்த ஃபேக்டோரியல் ஸ்டோர் இருக்கும். சோ இப்போ இந்த 120 ஃபேக்டோரியல் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது ஃபேக்டோரியல் இருக்கக்கூடிய வேல்யூ 120ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு.
சோ இப்படிதான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. சோ கான்செப்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த இடத்துல நாம இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லைன் தான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான லைன். டு ஃபேக்ட் n minus 1. So first வந்துட்டு 5ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது ஒரு வாட்டி இந்த ஃபேக்ட் வந்துட்டு கால் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு n minus 1 பண்ணும்போது 4ன்னு இருக்கும். ஸோ அப்போ 4க்கு திரும்ப இன்னொரு வாட்டி வந்து கால் ஆகும். ஸோ 4க்கு கால் ஆகும்போது n into fact of 4 minus 1 வந்துட்டு 3 அப்படின்ட்டு வரும். ஸோ 3 minus 1 அப்படின்னா திரும்ப இன்னொரு வாட்டி நம்மளுக்கு வந்து கால் ஆகும். ஸோ 3ங்கிற வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல திரும்ப வந்துட்டு fact of 2 வந்து பார்க்கும். ஸோ fact of 2க்கு நம்மளுக்கு திரும்ப வந்து கால் ஆகும். ஸோ n into fact of 1 போகும். ஸோ 1க்கு போகும்போதும் திரும்ப இன்னொரு கால் வந்து நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபேக்ட் ஆஃப் 0க்கும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல 0க்கு வரும்போது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குது. அந்த ஆன்சர் வந்து 1. ஸோ இதை வந்துட்டு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்க கேட்ட ஃபேக்ட் 0வோட ஆன்சர் வந்துட்டு 1 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபேக்ட் 1ஓட ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய என்னோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. திரும்ப இவங்க தர ஆன்சரை இவங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க, இவங்க தர ஆன்சர் இவங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க, இவங்க தர ஆன்சர் இவங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க. கடைசியா அந்த என்ன 5 வச்சு யார் கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துக்கு வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிடும். சோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் 5ல இருக்கும். அதுக்கப்புறமேட்டு திரும்ப ஃபேக்ட் 4ங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். அகைன் வந்து 3, அகைன் வந்துட்டு 2, அதுக்கப்புறமேட்டு 1, அதுக்கப்புறமேட்டு 0. சோ ஒவ்வொரு வாட்டி ஃபங்க்ஷன் முடியும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ வந்து கிடைக்கும். சோ ஃபேக்ட் ஆஃப் 0 தான் 1ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சோ இது வந்துட்டு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணாதான் ஃபேக்ட் 0வோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு 1 ஃபேக்டோரியலா கண்டுபிடிக்க முடியும். சோ ஒவ்வொரு இது இப்படி ப்ரீவியஸ் இதோட ரிட்டர்ன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதோட நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ 3 into 2 into 1 நம்மளுக்கு வந்து தெரியணும். சோ இதை வந்து நம்ம இன்னொரு விதத்துல எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 2 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு நம்ம வந்து எழுதலாம். சோ 2 ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னா 2 into 1. சோ இது வந்து நம்ம இன்னும் ஷார்ட் ஃபார்ம் என்ன எழுதலாம் அப்படின்னா சோ 2 into 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு நாம வந்து எழுதலாம். சோ இந்த மாதிரி நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணிட்டே போறோம் இல்லையா. சோ 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அதை வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணாதான் 3 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல 5 ஃபேக்டோரியல் வந்து கேட்டிருக்காங்க. சோ 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ 5 into 4 into 3 into 2 into 1. சோ இதை இன்னும் ஷார்ட் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா சோ 5 into 4 ஃபேக்டோரியல் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் 4 ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 4 into 3 ஃபேக்டோரியல் செஞ்சாதான் தெரியும். சோ இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆயிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். சோ அதை அடுத்தடுத்து நம்ம பண்றோம் இல்லையா. சோ அதை நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து அச்சீவ் பண்றோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா எப்படி ஃபங்க்ஷன் வித் ரிகர்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்றது நாங்க ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ல எப்படி வந்துட்டு ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இன்னும் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.